ஒரு கேம்ன்றது எவ்வளோ அடிக்டிவா இருக்கணும்னா ஈட் ஸ்லீப் ப்ளே ரிப்பீட் ஈட் ஸ்லீப் ப்ளே ரிப்பீட் அதாவது அந்த அளவுக்கு அடிக்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறது தூங்குறது விளையாடுறது, சாப்பிடுறது தூங்குறது விளையாடுறது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கேம் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அடிக்டிவ் கேம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு அடிக்டிவ் கேமை பத்தி தான் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த கேமோட பேர் வந்து மாவியா. ஆக்சுவலா இந்த கேம்ல இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே போன எபிசோட்ல என்ன பண்ணியிருந்தோம்னா பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை தொடர்ச்சியா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில இது ரெண்டாவது ப்ராஜெக்ட். கமான் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மாவியான்ற கேம் வந்து எந்த பர்டிகுலர் கேட்டகரியில வரும்னு பாத்தீங்கன்னா MMORTS. அதாவது MMOன்னு சொன்னா மேசிவ்லி மல்டி பிளேயர் ஆன்லைன், ஆர்டிஎஸ்ன்னு சொன்னா ரியல் டைம் ஸ்ட்ராட்டஜி கேம்னு சொல்லுவாங்க. அதாவது MMORTS கேம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது அப்படின்னு எப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் விளையாடுறது கிடையாது, பல பேர் வந்து ஆன்லைன்ல விளையாடுவாங்க. எதுக்கு விளையாடுவாங்கன்னா போட்டி போடுவாங்க. ஏதாவது ஒரு ராஜா அல்லது மந்திரிகள் அல்லது படைகளை எடுத்துட்டு போய் மோதி இன்னொரு ஒரு டெரிட்டரியில போய் அடிச்சு அங்கேருந்து தூக்கிட்டு வர்றது, இது மாதிரி இருக்கிறது. அதாவது வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு, அதாவது வந்து உலகம் மாதிரி ஒரு இதை உருவாக்கி ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை உருவாக்கி அந்த ஏரியாவுக்குள்ள போய் கைப்பற்றிட்டு வர்றது. அது லேண்டா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதை கைப்பற்றிட்டு வர மாதிரி இருக்க கேம்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா MMORTSன்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் கேம் தான் இந்த மாவியா. பல வருடங்களுக்கு முன்னாடி பெரிய அடிக்டிவான ஒரு கேம் இருந்துச்சு. அந்த கேமுக்கு பேர் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த பர்டிகுலர் கேமோட க்ளோன் மாதிரி தான் இந்த கேம் இருக்கு. அதாவது ஹீரோஸ் ஆஃப் மாவியான்ற இந்த பர்டிகுலர் கேம், இந்த மாவியான்ற கேம். க்ளோன்னு சொல்றதோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா வி காட் இன்ஸ்பயர்டு பை தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அதாவது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு சொல்றாங்க. இதை உருவாக்குனது வந்து SK ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்களால தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து இதுல இருக்க முதல்ல இதுல அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டவுன்லோட்ஸை தாண்டிருச்சு. இது எங்கே அவைலபிளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அவைலபிளா இருக்கு, எஸ்பெஷலி iOS அண்ட் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டில் 1 மில்லியனை தாண்டிருச்சு. அதே மாதிரி iOSல நிறைய டவுன்லோட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீடென்ஷன் ரேட்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு கேமை விளையாட உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா அடுத்த முறை அவர் வந்தாருன்னு சொன்னா ரீடைன் ஆகிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த ரீடென்ஷன் ரேட்டை பொறுத்தளவுக்கு மாவியாவை பொறுத்தளவுக்கு 35% 40% ஆட்கள் வந்து ஒரு தடவை விளையாட வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அடுத்த முறை என்ன பண்றாங்க, விளையாட வராங்கன்னு பேரு இது. மூன்றாவதாக இப்ப சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க மாவியால. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து டியூயல் டோக்கனாமிக்ஸ் மாதிரி தான், ஆனா வந்து ஆஃப் செயின் டோக்கனாமிக்ஸ். அது ரெண்டாவது. இன்னொன்று ஆன் செயின் அல்லது கவர்னன்ஸ் தான் மாவியான்ற டோக்கன். ஆஃப் செயினுக்கு ரூபின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் வச்சிருக்காங்க. அது ஆஃப் செயின்ல இருக்கிறது. அது வந்து என்னன்னா பேட்டில்னு சொல்றாங்க. இந்த பேட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சண்டை, போர்ன்னு சொல்றாங்க, வார்ன்னு சொல்றாங்க. அதுல வந்து 1000 ரூபி சம்பாரிச்சிங்கன்னு சொன்னா அது ஒரு மாவியாவா மாத்திக்கலாம். பேட்டில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 250 ரூபிக்கு ஒரு பேட்டில் நடக்கும். அந்த பேட்டிலோட டியூரேஷன் எவ்வளவு நேரம் இருக்குன்னா 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துல ஒரு பேட்டில் முடிஞ்சிடும். கேம் விளையாட தெரிஞ்சவங்க ஒரு நாளைக்கு நல்லா விளையாட தெரிஞ்சவங்க 40 மாவியாவை ஈஸியாக சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஈஸியான கேமாவும் இருக்கு, அடிக்டிவான கேமாவும் இருக்கு. இதெல்லாமே மாவியாவோட அட்வான்டேஜஸ். அடுத்து இதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, Tier 1 as well as Tier 2. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பைனான்ஸ் லேப்ஸ், அப்புறம் Crypto.com, அப்புறம் வந்து ஜென் பிளாக், அப்புறம் வந்து மெக்கானிசம் கேபிட்டல், டபுள் பீக், நிறைய இருக்காங்க. அனிமோகோ பிராண்டு, பிட் கிராஃப்ட், ஹேஷ்கி, மெரிட் சர்க்கிள், மேக்னஸோ கேபிட்டல், ட்ரைபு, அவகேடோடா, இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 25-26 பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சின்ன ஒரு குளறுபடியும் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க மாவியா டீம்ல இருந்து. என்ன அப்டேட் கொடுத்தாங்களோ அவங்க மொத்த சர்க்குலேஷன்ல வெளியில வருது இல்லையா அந்த டோக்கன் அன்லாக், அந்த டோக்கன் அன்லாக் வந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும், பிப்ரவரி 2025 வரைக்கும் டோக்கன் அன்லாக்ஸ் வந்து 80% குறைக்கிறோம். அதாவது வந்து 100 வருதுன்னு சொன்னா 20 தான் வெளியில வரும். 100 டோக்கன் வெளியில வருது 3 மாசத்துக்கு ஒரு தடவைன்னா 20 தான் வெளியில வர மாதிரி குறைக்கணும்னு சொன்ன உடனே
டயர் 2 வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், அதாவது டயர் 2ல இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் பண்ண ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு ரொம்ப கோவப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா மொத்தமா வித்துட்டு வெளில போயிட்டாங்க. அதனால பிரைஸ் கிட்டத்தட்ட $7-8 $1 வரைக்கும் என்ன ஆச்சுன்னா கீழே ரொம்ப டம்ப் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து அந்த டயர் 2 வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எல்லாமே வெளியில போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டயர் 1ல இருக்கக்கூடிய Crypto.comஓ, பைனான்ஸோ, அனிமோகா பிராண்ட்ஸ், இது மாதிரி பிராண்ட்ஸ் மட்டும் தான் என்ன இருக்காங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்டா இருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பிகாஸ் அவங்க வந்து எப்படியுமே ப்ராஜெக்ட்ஸ் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டுட்டு போயிருவாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்னு சொல்றேன், பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எனக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் கூறா இருக்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரி இருக்கும். ஒன்று நம்ம மேலேயே விழுந்தாலும் விழுவும், அல்லது நம்ம அதை வச்சு வெட்டவும் செய்யலாம். ஸோ வி காட் டு பி வெரி 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 ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவியா டோக்கனோட டோக்கனாமிக்ஸை பார்த்துருவோம். மேக்ஸிமம் சப்ளை வந்து 250 மில்லியன், டோட்டல் சப்ளை வந்து 250 மில்லியன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எவ்வளோ வெளியில வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30 மில்லியன், அதாவது 12% கிட்ட வெளியில வந்துருச்சு பிப்ரவரி மாதம் 2024. ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு முறை 3%, மொத்த சப்ளைல 3%, டோட்டல் சப்ளைல 3% வெளியில வரும்னு சொன்னாங்க. அதுல என்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசர் டீம் இவங்க 2 பேருக்கு வந்து மொதல் 6 மாசத்துக்கு எதுவுமே வெளியில வராது, லாக் பண்ணி வச்சுக்குவோம். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வரும்னு சொன்னாங்க. ஆனா அப்டேட்டட் டோக்கனாமிக்ஸ், அப்டேட்டட் டோக்கன் அன்லாக்ல என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 மாசமும் வராது, 6 மாசம் கழிச்சும் வராது, 1 வருடம் கழிச்சு தான் வரும்னு சொல்லிட்டு அதை மாத்திட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து 3% அதாவது 3% வெளியில வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த வெளியில வரது என்ன பண்ணாங்கன்னா மொத்தம் வெளியில வர 3%ல 80% விட்டுட்டு 20% மட்டும் தான் வெளியில வரப்போகுது. எது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி வரைக்கும், பிப்ரவரி 2025 வரைக்கும். ஆக்சுவலி 3% வந்து முதல் முறை வெளியில வந்துருச்சு மே 24ல. அதுக்கப்புறம் வெளியில வந்திருக்கணும் ஆகஸ்ட்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இப்ப ஜூன்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு 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 மாறுதலை ஏற்படுத்தி இப்போதைக்கு வெளியில வரப்போறது 3% வெளியில வரப்போகுது, அந்த 3%ல 20% தான் வெளியில வரப்போகுது அப்படின்னு சொல்லி மாத்தினதுனால ரொம்ப கம்மியான அளவு தான் என்ன ஆக போகுதுன்னு சொன்னா வெளியில வரப்போகுது. 2025க்கு அப்புறம் வெளியில எப்படி வரப்போகுதுன்றத அதையும் வந்து ஒரு தெளிவான ஒரு வரைமுறை படுத்தியிருந்தாங்க. அது எப்படி படுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2025க்கு அப்புறம் அவங்க கொடுத்திருந்தது ஒரு தெளிவான ஒரு வரைமுறை கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து பிரைவேட் சேல் அலோகேஷன்ஸ்ல வந்து அடுத்த 3 அன்லாக் வந்து எப்படி இருக்கும்னா 80% குறைச்சிருவோம்னு சொல்லியிருந்தாங்க 2025 வரைக்கும். அதுக்கப்புறம் டீம் அலோகேஷன்ல 6 மாசமா இருந்ததை வந்து 1 இயருக்கு மாத்திட்டாங்க. அட்வைசர் அலோகேஷன்ல கிளிஃப் பீரியட் வந்து 6 மாசமா வந்து 1 இயருக்கு மாத்திட்டாங்க. கேம் பிளே ரிவார்ட்ல அடுத்த 3 அன்லாக்கும் வந்து 80% குறைச்சிருவோம்னு சொன்னாங்க. ஆக்சுவலா 100 வர வேண்டிய இடத்துல 20 தான் வெளியில வரும், ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி எக்கோ சிஸ்டம்ல அடுத்த 3 அன்லாக், அதாவது நவம்பர் மாசம் வரைக்கும் வர அன்லாக்ல என்ன பண்றாங்கன்னா 100 வர வேண்டிய இடத்துல 20 தான் வெளியில வர போகுதுன்னு அடுத்து ஃபியூச்சர்ல என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு NFT மார்க்கெட் பிளேஸ், அதாவது ரூபிக்கும் மாவியாக்கும், அதாவது ரூபியாவும் மாவியாவும் போய் நம்ம NFTs வாங்குறதோ இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறது. 1000 ரூபி உங்கள்கிட்ட விளையாடி நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு மாவியாவா மாத்திக்கலாம். 10,000 இருந்துச்சுன்னா 10ஆ மாத்திக்கலாம், அதாவது 1000க்கு 1ன்னு சொல்லிட்டு. அதாவது ஒவ்வொரு கேமுக்கும் வந்து 250 ரூபி கிடைக்கிற மாதிரி, 50 ரூபி கிடைக்கிற மாதிரி, 100 ரூபி கிடைக்கிற மாதிரி கேம்ஸ் நிறைய இருக்கும். அந்த கேம்ஸ் எல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு கேமும் இருக்கிறது இல்ல. இந்த கேமை ஜெயிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு 250 ரூபி கிடைக்கும். அந்த ரூபியை நீங்க என்ன பண்ணலாம், மொத்தமா என்ன பண்ணலாம், மாவியாவை கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதை விற்கிறது வாங்குறதுக்குன்னு ஒரு மார்க்கெட் பிளேஸை உருவாக்கிட்டு வராங்க. அது ஃபியூச்சர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேக்கிங்கும் அதே மாதிரி மாவியாவை ஸ்டேக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இன்னும் வரல. அதுவும் கொண்டுட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஹீரோஸ் ஆஃப் மாவியா, அதாவது மாவியான்ற பேர்ல இருக்கக்கூடிய டியூயல் டோக்கனாமிக்ஸ். இதுல ஒன்று வந்து ஆஃப் செயின் டோக்கனாமிக்ஸ், ரூபின்னு ஒரு பேரும் மாவியான்ற பேர்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டட் பை பைனான்ஸ், அனிமோகோ, Crypto.com. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேம், அதாவது ஒரு அடிக்டிவ் கேம், உலகத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு கேமை வந்து ரெப்ளிகா மாதிரி, க்ளோன் மாதிரி அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. இதை தவிர வந்து சப்ளை இஸ் ஆல்சோ நாட் பேட். சப்ளை ரொம்ப வெளியில வர போறது இல்லை. அவங்க சப்ளை அவங்களுடைய அந்த அப்டேட்டட் டோக்கனாமிக்ஸ் அல்லது அப்டேட்டட் அன்லாக்ஸ் படி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025, நவம்பர் 2025ல எவ்வளவு சப்ளை வெளியில வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 80 மில்லியன் அளவுக்கு வெளியில வரதுக்கான வாய்ப்பு உண்டு. 80 மில்லியன் வந்து வெளியில வந்திருக்கும், அல்லது 60 மில்லியன் தான் வெளியில வந்திருக்கும், அதுக்கு மேல வெளியில வந்திருக்காது. மொத்த சப்ளை எப்ப வெளியில வரும்னு பாத்தீங்கன்னா 2030 தான். ஏன்னா 6 வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பொறுமையா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3% தான் வெளியில வர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பொறுமையா தான் வெளியில வருது. அந்த அப்டேட்டட் டோக்கனாமிக்ஸ் தான். அதுக்கு முன்னாடி இருந்த டோக்கனாமிக்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா என்னன்னா கிளிஃப் பீரியடை சேஞ்ச் பண்ணாங்க. பிளஸ் வந்து அந்த 3%ன்றதை குறைச்சி 80% குறைச்சி 20% மட்டும் வெளியில வர மாதிரி வச்சிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டா பாக்குறேன். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி அப்ரூவன் கேம். கிளாஷ் ஆஃப் கிளான் விளையாண்டவங்க என்னடா அதே மாதிரியே இருக்கே, அதோட ரெப்ளிகா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது வந்து பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்.
எந்த அளவுக்கு அவங்க கையிருப்பு வச்சிருக்காங்க, உள்ள வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ செகண்ட் திங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் கூறா இருக்கக்கூடிய கத்தி மாதிரி இருக்கும். ஒன்று நம்மளே கூட வெட்டலாம், அல்லது நம்ம வந்து வேற யாரையும் வெட்டலாம். ஸோ இதெல்லாமே தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட முக்கியமான விஷயம். இதோட சப்ளை வந்து இப்போ இருக்கிறது 34, 35 மில்லியன் இருக்கு. இங்கிருந்து 1 மடங்கு அதிகமாகும் அடுத்த நவம்பர்ல அல்லது ஆகஸ்ட்ல. அந்த டைம்ல புல் மார்க்கெட் முடிஞ்சிருந்துச்சுன்னா வெளியில போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னொன்று வந்து இந்த ப்ராஜெக்டை சப்போஸ் இன்கேஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணி வாங்கலாம். ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி $1 வரைக்கும் வந்துச்சு. அதே மாதிரி பிரைஸ் வந்து நல்லா ஃபால் ஆச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் மந்த் நிறைய பிரைஸ் கீழே வரும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல யூ கேன் பை திஸ் ப்ராஜெக்ட் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட். அதுக்கு முன்னாடி வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் அந்த பர்டிகுலர் வெப்சைட் குள்ள போய் பாருங்க, அவங்க டோக்கனாமிக்ஸை பாருங்க, அவங்களுடைய அப்டேட்டட் டோக்கன் அன்லாக்ஸை பாருங்க, இப்போ யாரெல்லாம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்கன்னு பாருங்க, எவ்வளோ ஃபண்ட்ஸ் உள்ள வந்திருக்குன்னு பாருங்க, எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க, ஆக்டிவ் பிளேயர்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ உள்ள வராங்கன்றத பாருங்க, எந்த அளவுக்கு ரெபிடேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி டவுன்லோட்ஸை பொறுத்த அளவுக்கு உங்கள்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், வியட்நாம்ல ரொம்ப அதிகமாக டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்கன்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இட் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் சைன். ஏன்னா அந்த நாட்டில் விளையாடுறாங்கன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டை வந்து பெரிய லெவலில் கொண்டுட்டு போயிருவாங்க. ஏன்னா வந்து கேமிங்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி தான் பார்ப்போம் அந்த 2 ஊரையும், 2 நாடையும், பிலிப்பைன்ஸ் as well as வியட்நாம். ஸோ இந்த 2 நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவுல இந்த பர்டிகுலர் கேமை வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடுறாங்கன்ற ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ண 2வது ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து முதல்ல போய் பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றதை விட நீங்க கன்வின்ஸ் ஆனீங்கன்னு சொன்னா யூ கேன் என்டர் இன்டு திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இன்னொரு எபிசோட்ல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அல்லது ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். until then bye from புகழ்.